உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விழுப்புரத்தில் பாலியல் புகாரில் தமுக நிர்வாகி அப்துல் ஹக்கீம் கைது செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களுக்கு தொந்தரவு தொடர்பாக தமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், என்ன நடந்தது? விழுப்புரம் அருகே உள்ளது இந்த ஐயங்கோவில்பட்டு என்ற பகுதி. இந்த பகுதியில் உர கம்பெனி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உர கம்பெனியின் தமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்துல் ஹக்கீம் என்ற நபர். இந்த நபர் அந்த கம்பெனியை நடத்தி வருகிறார். இந்த கம்பெனியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த கம்பெனியில் பணிபுரிந்து வரும் ஒரு பெண்ணிடம் நேற்று இரவு அவர் அவர் பாலியல் செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதே போன்று சுமார் 8க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக மெசேஜும் அனுப்பியுள்ளார். தொடர்பாக நேற்று இரவு அந்த பெண் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெண் உடனடியாக வெளியே சக ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவமானது அவர்கள் பெற்றோருக்கு தெரிய வரவே அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த கம்பெனிக்கு அவர்கள் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் அப்துல் ஹக்கீமை முறையிட்டுள்ளனர். அப்பொழுது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உறவினர்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் ஆத்திரம்புற்று அந்த கம்பெனி உர கம்பெனியை கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்ததுடன் மிகுந்த கலவரமாக அந்த பகுதி மாறியது. சம்பவம் அறிந்து உடனடியாக சம்பவத்திற்கு இந்த விழுப்புரம் நகர காவல்துறையினர் மற்றும் ஏடிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் இந்த பாலியல் செயலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்து விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம் அழைத்து சென்று அவரை விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அப்துல் ஹக்கீம் என்பவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.